ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11:45 ஆகுது. இப்போ நம்ம என்ன லஞ்சுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கேன். சாதம் நேற்றுதே இருந்தது. அதனால் ரைஸ் எனக்கு மட்டும் நான் நல்லா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா சுட சாதம் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு முள்ளங்கியும் ஒரு 4-5 வெண்டைக்காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். கேட்பேங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து இப்போ தான் அது ரெடி ஆச்சு. அடுத்து இங்கே அவரைக்காவை தாளித்து விட்டுருக்கேன். அவரைக்காய் எல்லாம் பையன் வாங்கிட்டு பாதி கொட்டையும் இருந்தது. சரி, அது வரைக்கும் போட்டு கொஞ்சமாக பொரியல் பண்ணிக்கலாம். அது வச்சா வாழாத்தான் போயிடும். இருந்தாலும் வெறுமனே வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். தேங்காயெலாம் அதுவுமே சேர்க்கலை. அது வெந்தவொடனே அதை எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டு புளி கொஞ்சம் சேர்த்து பரட்டி வச்சுட்டு வறுத்துக்கு போகிறோம். அடுத்து நான் எப்போது சொல்கிறது தான், காய்கறி எல்லாம் பாருங்கள், தோல் அது இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே போட்டுவிடுவேன். அலசிட்டு எல்லாம் காய்கறி இதை அப்படியே கொண்டு போய் செடிக்குள்ளே ஊற்றிட்டோம். அவ்வளோ சத்து. இங்கே கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். அடுத்து இங்கே அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பார்த்தலாம். பெருசாக சமையல் எல்லாம் இருந்தாலும் அதையே தான் நான் முடிஞ்சிடுச்சின்னு காட்டிடுறேன். சாதம், அப்புறம் முள்ளங்கியும் வெண்டைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் இங்கே கருணக்கிழங்கு ஃப்ரை, அடுத்து இங்கே அவரைக்காய் பொரியல், அப்புறம் வீட்டில் ஒரு தயிர். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. அது இல்லாமல் சப்பாத்தியும் போட போகிறேன். இங்கே சப்பாத்தி சுட்டாச்சு. 3 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தியும் அடுத்து நம்ம சாம்பாரை ஊற்றிக்கலாம். முள்ளங்கி வெண்டைக்காய் போட்டு சாம்பார். ஆக்சுவலி இன்றைக்கி நான் இட்லி பண்ணலாம் தான். நான் சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தியாகவே போட்டாச்சு. அதனால் கொஞ்சம் சாம்பார் இப்படி தண்ணியாக தான் இருக்கும். வேறு வழி கிடையாது. இந்த சப்பாத்திக்கு இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறாங்களே நீங்கள் நினச்சிருக்கீங்க. நான் பிளான் பண்ணது வேறு, நடந்தது வேறு. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. வச்சாச்சு. இதுலேயே ஒரே ஒரு கருணக்கிழங்கு மட்டும் வச்சு அவ்வளோதான். 2 வாசி வச்சுட்டேன்.